ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருப்போங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு செய்கிறது. ரொம்ப பொருளெல்லாம் அதிகமான பொருள் சேர்த்து செய்யாமல் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. முறுக்கே செய்ய தெரியாதவங்க கூட இதை பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டிலே. இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கணுங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம் வீடியோ. அந்த மாவு இது கூடவே பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்புங்க. வெள்ளை கலரில் இருக்கும்ல உளுந்து, தோல் எடுத்த உளுந்து. இந்த உளுந்து மாவையும் உளுத்தம் பருப்பு இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை அரிசி சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். புளியத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குட்டி குட்டியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம், இது போல் பெருசாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் பெருசாக செய்யும் போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதிகமாக முறுக்கு செய்கிற மாதிரியும் இருக்காதுங்க. பாருங்கள், எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக இன்னொரு வீடியோ எடுத்து அப்லோட் செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ எடுக்கலைங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். நாம்ளும் வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபியை கமெண்ட்டில் கேட்டு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த முறுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் இது போல் வெள்ளை மாவு வச்சு முறுக்கு செய்கிறது. இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் காரமெல்லாம் போட்டுட்டு அது முறுக்கு ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு மஞ்சள் கலர், ஒரு வேறு மாதிரி ஒரு கலர் வரும்ல, அது போல் தாங்க செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில். இதுதான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. 3 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, உளுந்து மாவு, இது கூடவே சீரகம், அப்படி இல்லைன்னா ஓமம், ரெண்டுத்தில் எதுனாலையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சீரகம் தாங்க இருந்துச்சு. நான் சீரகம் மட்டும் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. நான் ஒன்று தாங்க போட்டு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு 2-3 அது போல் வேணும்னாலும் அது போலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முறுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். முறுக்கெல்லாம் செஞ்சு இது போல் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்மளுக்கு 6 மாதம்லாம் வரப்போகிறது கிடையாது, இருந்தாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் சிம்பிளான வீடியோலாம் உங்களை தேடி வருங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.